இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ டீசல், பெட்ரோலு, விச் மீன்ஸ் க்ரூட் ஆயில் நம்ம டாலரில் 84க்கு வாங்குறதுக்கும் 86க்கு வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம வாங்குற மொபைல் ஃபோனு, நம்ம வாங்குறோமே கோல்டு நம்ம எல்லாம் இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன். ஸோ என்ன ஆகும், இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆக போகுது, விச் மீன்ஸ் விலைவாசி ஜாஸ்தி ஆக போகுது. விலைவாசி ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, தென் நீங்கள் வச்சிருக்கிற அசட்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய வேல்யூ டவுன் ஆகும், பணத்துடைய வேல்யூ கம்மியாகும். ஸோ ஏழைங்க கஷ்டப்படுவாங்க, மிடில் கிளாஸ் கஷ்டப்படுவாங்க, பணக்காரங்க அந்தளவுக்கு கஷ்டப்பட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அசட்ஸ் இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா, இந்த இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளம் தான் இருக்கிறதுலே பெரிய ப்ராப்ளம் இன் 2025. யூஎஸுக்கும் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரில, இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சொல்கிற இன்ஃப்ளேஷன் 6% 7% இருந்தாலுமே இன்றைக்கி 1 லட்சத்துக்குலாம் வேல்யூவே இல்லாமல் இருக்குது, 50 லட்சத்துக்குலாம் வேல்யூவே இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி 500 ரூபா நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னு சொன்னால் 500 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு 2-3 நாள் 4 நாள் கறியாக தான் வாங்க முடியும். நல்லா 200 ரூபா எடுத்துகிட்டு போனாலே ஒரு வாரத்துக்கு நீங்கள் வாங்கலாம். ஸோ இன்றைக்கி இன்ஃப்ளேஷன் தான் ஒரு பிக்கஸ்ட் ரிஸ்க்காக இன்றைக்கி இருக்குது. இந்த 2025 அது இட் வில் கண்டினியூ டு பி தேர் ஃபார் சம் டைம்.